வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல்னாலே பல சுவாரஸ்யங்கள் நிறைந்தது தான். நம்ம தேர்தல்னாலே ஒரு கொண்டாட்ட மனநிலை, ஒரு பக்கம் ஒருவருக்கு துக்க மனநிலை அப்படின்னு இருக்கும். சில தேர்தல்கள் வரலாற்றில் அழியாத ஒரு தேர்தலாக இருக்கும். ஏன்னா அடியோட ஒரு ஸ்ட்ரக்சரையே மாற்றி போட்டிருக்கோம். சில தேர்தல் சுவாரஸ்யமாக, சில தேர்தல் ஃபன்னாக காமெடியாக, சில தேர்தல் ரொம்ப சீரியஸாக, இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்தியாவில் பல தேர்தல்கள் நடந்திருக்கு. அப்படி பல தேர்தல்கள் பல வரலாற்றை மாற்றி போட்டிருக்கு, பலருக்கு பாடம் எடுத்திருக்கிறது. தேர்தல் இதெல்லாம் பண்ணச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தேர்தலின் வாயிலாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம உச்சகட்ட அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுக்கேன். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஜனாதிபதி கிட்ட, பிரதமர்கிட்ட, இராணுவ தளபதி கிட்ட, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட, கவர்னர் கிட்ட, முதலமைச்சர் கிட்ட, இவங்க கிட்ட தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நாம சொல்லுவோம்ல. ஆனால் உண்மையில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த நபர்கள் யார் என்றால் மக்கள். மக்களிடம்தான் இருப்பதிலே இந்தியாவிலேயே அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரம் அவர்களிடம்தான் இருக்கிறது. என்ன? அந்த அதிகாரம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதான் எலெக்ஷன். இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியோ, ஜனாதிபதி அவர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களின் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? நேரடியா மோடிக்கு வாக்களிக்காம அவர் ஆதரவு பெற்ற எம்பிகளுக்கு வாக்களிப்பதன் மூலமாக பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி அவர்கள் ஜனாதிபதியை தேர்வு செய்கிறார். அப்படி ஒன்றமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யுது, கவர்னர்ஸை, சபாநாயகர்ஸை தேர்வு செய்யுது, இராணுவ தளபதிகளை இவர் தான் இராணுவ தளபதினு நியமிக்குது. அப்போ இதற்கெல்லாம் மூல காரணமான அந்த பவர் யாருக்கிட்ட இருக்குன்னா மக்கள் கிட்ட. வாக்கு என்ற அந்த ஒற்றை ஆயுதத்தால், அந்த சக்தியால தான் இந்தியாவினுடைய வரலாறு மாற்றியமைக்கப்படுகிறது. இந்தியா ரன் ஆகுது. இப்ப சொல்லுங்க, உச்சபட்ச அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? மக்களிடம் இருக்கிறது. என்ன? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த அதிகாரம் மக்கள் கைகளுக்கு வருகிறது. அதை அவங்க சரியா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ரொம்ப சிம்பிள். பல தேர்தலை நம்ம பார்த்துட்டோம். பல தேர்தல் நமக்கு பாடம் எடுக்கல. அப்படிதான் இன்றைக்கு நடைபெற்ற ஒரு தேர்தலினுடைய முடிவுகள் இன்றைக்கு வெளியானது. அதுல இந்த தேர்தல் நமக்கு பல பல பாடங்களை எடுத்திருக்கிறது. மக்கள் எப்பவுமே ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, மக்கள் எப்பவுமே ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க அப்படின்றத உடைச்சி, மக்கள் அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, எங்களுக்கு யார் வேணும் யார் வேணாம் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது, அல்லது நம்ம இத்தனை நாள் ஆண்டவர்களுக்கு ஒரு பாடம் எடுக்க போறோம் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா மாற்ற முடியாது என்பது இந்த தேர்தலின் முடிவு இன்றைக்கு வெளியாயிருக்கு. அது என்ன தேர்தல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பீகார் மாநிலத்துல பங்கிப்பூர் அப்படின்ற ஒரு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவு தான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது, ஒரு பாடத்தையும் கொடுத்திருக்கிறது. அப்போ பாஜகவினுடைய தேசிய தலைவர்களில் ஒருவராக இருந்த, பீகார்ல இருந்த நிதின் நபீன் அப்படின்ற பாஜகவினுடைய தேசிய தலைவர், அவர் என்ன பண்றாருனாக்க, அவருடைய போன நவம்பர் மாதம் தான் பீகார் தேர்தல் நடந்து, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த தேர்தலில் போட்டிட்டு கிட்டத்தட்ட 51,000 வாக்குகள் பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தார். சரிங்களா? 51,000 வாக்கு. யாரு? அந்த நிதின் நபீன் என்பவர் பங்கிப்பூர் தொகுதியில 51,000 வாக்குகள் பெற்று பாஜகவின் சார்பில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த பங்கிப்பூர் தொகுதியில பாஜக 4 முறை தொடர்ச்சியாக வென்றிருக்கிறது. புரியுதுங்களா? அந்த பீகார் தேர்தலில் தான் ஜன்சுராஜ் அப்படின்னு ஒரு கட்சி. யாரோட கட்சி தெரியுதா? நம்ம பீகார் அறிவாளி ஒருத்தர் இருக்கார்ல, பிரசாந்த் கிஷோர், ஐபேக் அப்படின்ற ஒரு டீம் வச்சுக்கிட்டு, ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் வியூக வகுப்பினராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய கட்சி தான் அந்த ஜன்சுராஜ். அவரும் அந்த போன நவம்பர் நாடாளுமன்ற தேர்தலில், அங்கே நடைபெற்ற பீகார் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சியும் போட்டியிட்டது. அவங்களும் எல்லா தொகுதியிலும் போட்டிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறவில்லை. அப்போ இந்த நிதின் நபீன் என்பவர் பாஜகவை சேர்ந்த தேசிய தலைவர் ஒருவர், அந்த பங்கிப்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் மாநில அரசியலுக்கு இதை ரிசைன் பண்ணிட்டு மாநில அரசியலுக்கு போயிட்டாரு. அப்போ மாநில அரசியலுக்கு அவர் போன உடனே, அதாவது மத்திய அரசு, இப்போ எம்பி எம்எல்ஏனா நம்ம சட்டமன்றம் மாநிலங்கள், எம்பினா நாடாளுமன்றம், மத்திய அரசுக்கு அவர் போயிட்டாரு. அப்போ அந்த இடத்துல இடைத்தேர்தல் ஏற்படுகிறது. அங்க நடந்த இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சியின் சார்பில் நம்ம பிரசாந்த் கிஷோர் போட்டிடுறார். அவர் போட்டியிட்டு 12,000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்றார். பார்த்துக்கோங்க. அவர் போன நவம்பர் மாதம் அதே பீகார்ல 234 தொகுதியில் அவருடைய கட்சி போட்டியிடுகிறது, படுதோல்வியை சந்திக்கிறது.
இப்போ அந்த நிதின் நபீன் என்பவர் ராஜினாமா பண்ணதுக்கு பிறகு அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறாரு. இப்போ 12,000 வாக்கு வித்தியாசத்துல இவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறார். அவருடைய ஜன்சுராஜ் கட்சி வெற்றி பெறுகிறது. அப்போ மக்களுடைய மனநிலை என்பது ஒரு 6-7 மாசத்துல எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு 7 மாசத்துல அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. அப்போ அந்த மக்களுடைய மனநிலையை நாம பார்க்கணும். அப்ப எதுக்காக முன்ன பிரசாந்த் கிஷோருக்கு வாக்களிக்கல, இப்ப இந்த இடைத்தேர்தலில் எதுக்காக வாக்களிச்சாங்க அப்படி என்பதை நாம யோசிச்சு பார்க்கும்பொழுதுதான் ஒருத்தங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் நிச்சயமா கத்துக் கொடுப்பாங்க. அதுதான் 2026 தேர்தலில் தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. நாம் விரும்பாத ஒரு ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னாக்க, எனக்கு விஜய் மேல தனிப்பட்ட கோபமும் எதுவும் கிடையாது. விஜயனுடைய படங்களை ரசிக்கிறேன். ஆனா மக்களுக்காக களத்திலேயே நிக்காதவன், மக்களுக்காக குரலே கொடுக்காதவன்லாம் இந்த மக்கள் அங்கீகரிச்சு ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்களே, இந்த மக்கள் முட்டாள் மக்கள், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா எந்தவித கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது, மக்களுக்கு ஒரு பிரச்சனை போய் களத்துல போய் நின்னதும் கிடையாது, களத்துக்கே போனது கிடையாது, அவங்க கட்சியில் 41 பேர் சத்தத்துக்கும் களத்துக்கு போனது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ மக்கள் உரிமை சார்ந்த எந்த பிரச்சனையும் குரல் கொடுத்ததும் கிடையாது. அப்ப இப்பேற்பட்ட நபரை இப்படி உட்கார வச்சாங்கன்னு யோசிக்கும் போதுதான் அதனுடைய பின்னணி நமக்கு தெரியுது. ஏன்னா கடந்த 50-55 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகளும் மாறி 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 ஆட்சி அமைச்சு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு 2000 கோடி கம்மியான சொத்துலாம் கிடையாது, நிறைய பேருக்கு சொத்துலாம் வாங்கிட்டாங்க. இந்த மக்கள் அந்த திராவிட இயக்கங்களை கைவிடல, திராவிட கட்சிகளை கைவிடல. ஆனா அந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு இந்த மக்கள் முடிவு பண்ணாங்க. இந்த மக்கள் அப்படி முடிவு பண்ணும்போது, ஏன்னா இவங்க தொடர்ச்சியா பார்த்துட்டே வந்துட்டாங்கல்ல, இவங்க அவங்கள விமர்சிக்கிறாங்க, அவங்க இவங்களை விமர்சிக்கிறாங்க, இவங்க அவங்கள கொள்ளடிக்கிறாங்க, இவங்க அவங்கள கொள்ளடிக்கிறாங்க, மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலைமை இப்படியே தானே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதுதான் ஒரு நாதான் மாற்று இவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வரும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 கட்சிகளையும் அதிமுக திமுக இவங்க 2 பேரையும் கைவிடலை. அவங்க செஞ்சதை யாரும் மறக்கலை. ஆனால் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பெரும்பாலும் பேசின போது ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாற்றம் படுகொழியில் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க படுகொழியில் போய் விட்டாங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த 2 கட்சிகளுக்கும் மக்கள் ஒண்ணு சொல்ல வராங்க, நீங்க ஆணவத்தின உச்சத்துல நீங்க இருந்தீங்கன்னா நாங்க அதை இறக்கி விடுவோம். மக்கள் சக்தி தான் வலிமையானது, உங்களை விட நாங்க நினைச்சா ஒரு ஆட்சியை தூக்கி போடுவோம், அரசியலையே புரட்டி போடுவோம், மக்கள் சக்தி அவ்வளவு வலுவானதுன்னு 2 திராவிட கட்சிகளுக்கு புரிய வச்சிருக்காங்க. நீங்க எங்களை விட்டு அந்நியப்பட்டு போயிட்டீங்க. ஏன்னா திமுக ஆரம்பித்த போது மாணவர்களால் தான் திமுக வெற்றி பெற்றது. அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு காலடி படமாத இடமே கிடையாது. கிட்டத்தட்ட 12,000 மேல, நான் கம்மியா சொல்றேன், 12,000 மேற்பட்ட கூட்டங்கள்ல பேசி 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 அந்த கடைக்கோடி சேரிகள் வரைக்கும் அரசியலை கொண்டு போய் பேசி பேசி தான் வளர்த்தெடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் இதுக்கு முன்னாடி அவர் ஒன்றும் விஜய் மாதிரி டைரக்டா நடிகர் வந்தது கிடையாது. அவர் ஒரு 10 வருடங்களுக்கு மேல திமுகவில் பயணித்தவர், அரசியல் தெரிந்தவர், மக்களை தெரிந்தவர், மக்களோடு பழகியவர். எந்த ஊருக்கு போனாலும் அப்படியே இறங்கி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏழை சாமானிய மக்களை கட்டி அணைச்சுக்குவார், வாரி அணைச்சுக்குவார். ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாரு. இப்ப இருக்கிற விஜய் மாதிரிலாம் கிடையாது, பனையூருக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. அவருடைய ராமாவரம் தோட்டம் எப்பவுமே திறந்திருக்கும், எப்போ போனாலும் சாப்பாடு சாப்பிட்டு வரலாம். ஆனா இவனுடைய கதவு எப்பவுமே திறக்க மாட்டேங்குது. புரியுதுங்களா? அப்போ அப்பேற்பட்டவர்களாம் இருந்து வந்தவர்கள் அவங்க மக்கள் மறக்கல, அவங்கள புறக்கணிக்கல, ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவர்கள் அந்நியப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ விஜய் போன்ற நபர்கள்லாம் அந்நியப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இவங்க இத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க, இவங்க நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க, இவங்க மக்கள் நம்மகிட்ட பேசி பேசி தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போயிட்டு ஒரு சாதாரண பொதுமக்கள் சாமானிய கேள்வி கேட்க முடியல. அதே நிலைமை இன்றைக்கு டிவி ஆட்சியிலும் தொடருது. புரியுதுங்களா? அதிமுக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் 2 பேரும் ஒரு பண்ணையார் மனப்பான்மையில இருந்துட்டாங்க. இவங்களை நாம போய் கேட்க முடியலையே, ஏதாவது கேட்டாக்க மிரட்டுறாங்களே திட்டுறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்கள் மத்தியில் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவோ பேரறிஞர் அண்ணாவை போலவோ மக்களோடு மக்களாக இறங்கி நின்று மக்களோடு கைகோர்த்து நின்ற காலமெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் சரி இவங்க 2 பேருக்கும் ஒரு பாடத்தை கற்பிப்போமே, அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வழியாகத்தான் நான் விஜயை பார்க்கிறேன். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். எப்படி பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட்? அப்ப 55 ஆண்டு காலம் இவர்களின் மீது இருந்த வெறுப்புல கொண்டு போய் அந்தான குத்திட்டாங்களே தவிர இந்த திராவிட கட்சிகளை மக்கள் மறக்கவில்லை. இந்த திராவிட கட்சிகள் செய்ததை மக்கள் மறக்கவில்லை. இன்றைக்கு 1000 சாட்சிகள் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான சாட்சிகள் நிமிர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்குதுன்னா அது 2 திராவிட கட்சிகளால தான்.
புரியுதுங்களா? 2 திராவிட கட்சிகளால தான். இன்றைக்கு அந்த 2 திராவிட கட்சிகள் செய்த சாதனைகள் தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி 2 திராவிட கட்சிகள் செய்த சாதனையை விஜய் அவர்கள் விசிட் பண்றதுக்கு, ஆய்வு பண்றதுக்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சி போதாது. அவ்வளவு செஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகளும் இவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும். உங்கள் வலிமையை விட மக்கள் செல்வாக்கு, எங்களுடைய வலிமை தான் முக்கியம் சொல்லிட்டு இவர்கள் வாக்களிச்சிருக்காங்க விஜய்க்கு. இப்போ பிரசாந்த் கிருஷ்ணாவிற்கு எப்படி வாக்களிக்காம இப்ப இடைத்தேர்தலில் ஜெயிக்க வச்சாங்களோ பீகார் மக்கள், அதே போல விஜயை ஜெயிச்சது போல இப்ப இடைத்தேர்தலில் உல்டா ஆக போகுது. ஏன்னா இந்த ஒரு 3 மாசம் கூட நிறைவடையல. இந்த 3 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதுல குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் 200க்கு மேல. இந்த 3 மாத ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 6 லாக்அப் டெத் நடந்திருக்கு. பல கூலிப்படை சம்பவங்கள், வெட்டி கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. பல விபத்துகள் நடந்திருக்கிறது. எதுக்குமே இவனுங்க வரல. ஃபுல்லா ரீல்ஸ், எங்க போனாலும் ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். இப்ப மக்கள் வந்து பார்ப்பாங்க. அவருடைய ரசிகர்களை திருத்த முடியாது. ஆனா வாக்களித்த மக்கள் இருக்காங்கல்ல, பொதுவா வாக்களித்த மக்கள், அவங்களாம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்னடா இவன் வாய் மட்டும்தான் வேலை செய்து செயல்ல ஒண்ணு காணுமே. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். விஜய் இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் செய்த ஒரு நலத்திட்டத்தை ஒன்னே ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நிறைய பேர் கேட்கும்போது, ஏன் நல்லா தானே ஆட்சி பண்றாரு, நல்லா தானே ஆட்சி நடத்துறாரு அப்படின்றாங்க. சரிங்க, அவர் நல்லா ஆட்சி நடத்துறாருல, சரி பண்ணதை சொல்லுங்கன்னாக்க சிங்கப்பெண் திட்டம் அது ஊத்தி மூடி எப்பயே போயிடுச்சு. வந்த உடனே ஒரு 4 நாள் ரீல்ஸ் போட்டாங்க. இன்னைக்கு போய் படுத்துக்கிச்சு. எங்க இருக்குன்னே தெரியல. சிங்கப்பெண் பல இடங்கள்ல அசிங்கப்பெண் அதாங்க இருக்குது. அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடி சொன்னாரு, செஞ்சாரா? மொத்த விவசாயிகளும் கடன் தள்ளுபடி சொன்னாரு, பண்ணலையே. 50,000 70,000 கடன் வாங்கினாங்க. டேய், அவன் 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. நீ 50,000 70,000 சொல்லிட்டு பாதி பேர் கடன் தள்ளுபடி. இன்றைக்கு விவசாயிகள் கோபத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. புரியுங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுக்கல, 2,500 ரூபா. வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, ஒன்றும் கிடையாது. தாய்மாமன் சீரு, அப்புறம் தொட்டில் குழந்தை, அது தொட்டில் குழந்தை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து அதை மாடிஃபை பண்ணி பல பேர் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி சொன்னதையும் எதுவும் செய்யல, புதுசாகவும் எதுவும் செய்யல. ஏடிஎம்கே டிஎம்கே கொண்டு வந்த அந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அதை போய் விசிட் பண்ணிட்டு இங்க ஆய்வுக்கு போனார், அங்க ஆய்வுக்கு போனார், இங்க போனார், அங்க கக்கா போனார். இதை மட்டும்தான் ரீல்ஸா போட்டுட்டு இருக்கான். அப்ப மக்கள் என்ன வாய் மட்டும் அசைது செயலை ஒண்ணுங்க இல்லைன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ வருகின்ற இடைத்தேர்தல் முடிவு பண்ணும் விஜயினுடைய இந்த ஆட்சியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா அல்லது இன்னும் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்பதை இந்த இடைத்தேர்தல் முடிவு பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகிட்ட காலி ஆயிடுச்சு. இன்னும் 4 பேர் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரவுண்டா 10 வந்துடும். ரவுண்டா 10 தொகுதி வந்தோடனே, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு 107 வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 10 12 இடைத்தேர்தல் வந்த உடனே 12 இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்க யாருடைய ஆதரவும் தேவையில்லை. 118 கரெக்டாக வச்சுக்கிட்டு ஜாலியாக ஆட்சி நடத்துவாங்க. அதுதான் அவர்களுடைய எண்ணம். அப்போ மக்கள் பார்க்குறாங்க, நீ வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் லிங்க் வச்சிருக்கிற, உன் கட்சிக்காரன் என்னென்ன அட்டுழியம் பண்ணுறான். இன்றைக்கு தாவேகா கட்சியின் மீது வராத பாலியல் குற்ற வழக்குகளே கிடையாது. புரியல? கடலூர்ல ஒரு கப்பல் மாலுமியினுடைய மனைவியே கடலூர் மாவட்ட செயலாளர் பதவி தரன்னு சொல்லி அந்த பொண்ணை எல்லாத்தையும் பண்ணி நாசம் பண்ணி அந்த பொண்ணினுடைய பையனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான். எப்படி பையனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான்? வேலூர்ல விஜய் மோகன், பாரு பேர் பாரு, விஜய் மோகன் எப்படி இருக்கானுங்க பாரு. எவன் பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாரு. அங்கே ஒரு பொண்ணுக்கு கண்டினியூஸாக ரேப் பண்ணி சொல்ல முடியல, அவ்வளவு பாலியல் குற்ற வழக்குகள் தாவேகாவினர் மீது போயுது. இன்றைக்கு பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்கணும்னா தாவேகா கட்சிக்காரன்ற தான் பாதுகாக்கணும், விஜய் கட்சிக்காரன்ற தான் பெண்களை பாதுகாக்கணும். அந்த நிலைமையை உருவாக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் கோபம் இடைத்தேர்தலில் தெரிய வரும். அப்போ மக்கள் வந்து, பீகார் மக்கள் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 6 மாசத்துக்கு பின்னாடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த விஜய்க்கு ஒரு தலைக்கணம் ஏறி இருக்குல்ல, விஜய் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுக்கு, விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு தலைக்கணம் ஏறி இருக்குல்ல, எங்க ஆட்சி தான் அடுத்த 10 வருஷம் நாங்க தான் அப்படின்னு பெரும்பான்மை இல்லாம மைனாரிட்டி ஆட்சியா இருக்கும் போதே இவ்வளவு ஆடுறானுங்கல்ல. புரியுதுங்களா? இவ்வளவு ஆடுறானுங்கல்ல. மக்கள் பார்ப்பாங்க, ஆணவத்துக்கு ஒரு கொட்டு வைக்கிறேன்னு இடைத்தேர்தலில் ஒரு கொட்டு வைக்கும் போது தான் அவங்களுக்கு புரிய வரும். ஆஹா, நம்மளை விட விஜய் என்னதான் ஸ்டாரா இருந்தாலும், என்னதான் நண்பா நண்பின்னு சொன்னா கூட மக்கள் தான், அவருடைய மக்களுடைய சக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு வருகின்ற இடைத்தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இந்த விஜய் கட்சியினரும் விஜய் கட்சி அமைச்சர்களும் விஜயும் அப்பதான் உணர்ந்து கொள்வாங்க. இன்றைக்கு விஜய் முதல்வராக இருப்பது பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். விஜய்க்கு 1.5 கோடி பேர் வாக்களித்தார்கள் என்றால் விஜய் வேணான்னு 2.5 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. விஜய் ஜெயிச்சது 108 தொகுதினா தோத்தது 126 தொகுதி.
புரியுதுங்களா? அப்போ இங்க பெரும்பான்மையோடு விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கல, பெரும்பான்மை மக்களும் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கல. இந்த மக்கள், இந்த உலகம் பல சர்வாதிகாரம் படைத்தவர்களை பார்த்துட்டு வந்துச்சு. மம்தா பானர்ஜி 3 முறை மேற்கு வங்கத்தை கட்டி ஆண்டார். இன்னைக்கு அவர் கட்சி அவங்க கையில கிடையாது. புரியுதுங்களா? ஜோதி பாசு கம்யூனிஸ்ட் தலைவர், அவரு எங்கனே தெரியல, அடிச்சு ஓட விட்டாங்க, அந்த கட்சியே அழிஞ்சிருச்சு மேற்கு வங்கத்துல. புரியுதுங்களா? இந்திரா காந்தி அவர்கள், இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா அப்படின்ற இந்திரா காந்தியும் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பினார்கள் மக்கள். அப்போ மக்கள் சக்தி என்பது மகத்தான சக்தி. இது வந்து ஒரு மாஸ் மைண்ட் செட், மக்களுடைய மைண்ட் செட். ஏன்னா ஒரு தனி மனிதன் எப்படி யோசிக்கிறான், எப்படியெல்லாம் யோசிக்கிறான் என்பதை நம்மளால ஒரு தனி மனிதனே கணிக்க முடியாது. அப்போ ஒரு பெருங்கூட்டம், ஒரு பெரும் மக்கள் திரள் எப்படி யோசிக்குதுன்னு நிச்சயம் யாராலும் கணிக்க முடியாது. அதனால இந்த ஆணவத்தில் ஆடுறது, புரியுங்களா, மற்ற கட்சிக்காரங்களை கேலி பேசுறது, ஒரு கட்சியை உடைச்சி சுக்குநூறாக்கி அதன் மூலமாக பலனடையக்கூடிய இத்தகைய ஆணவ போக்குகளுக்கெல்லாம் மக்கள் சக்தி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அது பதில் சொல்லும். அதை இந்த டிவிகே கட்சியினரும் விஜய் அவர்களும் விரைவில் உணர்ந்து கொள்வார்கள். இடைத்தேர்தல் அந்த பாடத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நன்றி.